என்ன பண்ணுறாங்க, ராகவை காப்பாற்றி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே ராகவை பார்த்துட்டு அப்படியே அழறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் எப்படியும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, நீங்கள் கேட்டோன்னே நான் வந்து உங்களை விரும்புகிறத சொல்லியிருக்கணும் அப்படின்றாங்க. நீ எப்படி சொல்வ அபி, நான் தான் உன்னை சந்தேகப்பட்டேன்ல, அதை உன்னால் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இப்போ சொல்கிறேங்க, ஐ லவ் யூ ராகவ், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ராகவும் அப்படியே அழறாரு. 2 பேருமே அப்படியே அழும்போது நம்ம அபி என்ன பண்ணுறாங்க, ராகவுக்கு வந்து கிஸ் பண்ணி அப்படியே வந்து ஹக் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும், நம்ம 2 பேரும் எக்காரணம் கூட பிரியவே கூடாது, நம்மளை யாரும் பிரிக்கவே முடியாது, அந்த முறை நினச்சா கூட நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்படி உங்களுக்கு அடிபட்டது இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குள்ளேயே அங்கே வந்து வராங்க நம்ம அணுவும் வந்து ஆகாஷும். ஆமாடா சொல்லுடா அப்படின்னோடனே, இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னோட எதிரி தான், வேறு யாருமே கிடையாது, என்னோட பிஸ்னஸ் எதிரி தான், உண்மையிலேயே வந்து சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம், ஆளுங்களெல்லாம் வச்சு அவன் தான் அனுப்புனான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பவே முடியலையே, நாங்கள்லாம் முரளி தான் ஒரு வேளை காரணமாக இருப்போம்னு நினச்சோம், ஆனால் அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, சரி இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், முதல்ல வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இல்லை இந்த நிலைமையில் எப்படி வீட்டுக்கு போய், இல்லை பாவம் அக்கா நம்மளை தேடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ப்ளீஸ் நம்ம போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறதால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க எல்லாருமே. இங்கே வந்து யாருமே வரமாட்டாங்க, அவ்வளோதான், எப்படியும் வந்து இவளை மேலே அனுப்பிச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முரளி முடிவு பண்ணி வந்து அஞ்சலியை மேலே அனுப்புறதுக்காக பிளான் பண்ணுறாரு. அந்த டைமில் கரெக்டாக டைம் ஆகிடுச்சு, இன்னமும் வரலையேன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்காங்க அஞ்சலி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து நலுங்கெலாம் வச்சுக்க மாட்டேன், எனக்கு எந்த பிரசாதமும் வேணாம், பிரசாதம் மாதிரி சாப்பிடுங்கன்னு ரொம்ப பண்ணுறாங்க. ஆனால் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என் தம்பி வந்தாதான் அப்படின்றாங்க. இவ வேற மேலே அமிச்சலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு முரளி. கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து அபி ராகவ் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு முரளி. இப்படி ராகவ் தப்பிச்சு வர முடியுமா, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி வந்தான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே ஷாக்காக நிற்கிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்கா வந்து பார்த்து அழுறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சின்ன ஆக்சிடென்ட் தான் அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்லாமல் லைட்டாக வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ கூட இப்படி அடிபட்டுருக்கேடா, என்னடா இது அப்படி சொல்லிட்டு, இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு வேணாடா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அஞ்சலி. அதெல்லாம் இல்லை, அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணுக்கான்னு சொல்லிட்டு நலுங்கெல்லாம் வச்சு அவங்க அக்காவுக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுக்குறாரு நம்ம ராகவ். வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக முரளி என்ன பண்ணுறாரு, அவர் வச்சுருக்க அந்த மருந்தை வந்து அந்த சாப்பாட்டில் கலந்து எடுத்துகிட்டு வராரு. இதை வந்து அபி பார்த்துடுறாங்க. அபி பார்த்து அதிர்ஷ்டம் பின்னாடி ஓடி வராங்க. கரெக்டாக வந்து அஞ்சலி சாப்பிடும் போது அபி தடுத்துடுறாங்க. இந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு, இவன் தான் இந்த விஷயத்தை கலந்தான் அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற அபி அப்படின்னோடனே, ஆமாம் என் கண் கூட பார்த்து இல்லை அபி போய் சொல்கிறா, அவள் வேணும்னே என்னை பழி வாங்குது அப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து அப்படியே சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ நீ எதுவுமே கலக்கலையா, அப்போ இந்த சாப்பாடை நீயே சாப்பிடு அப்படின்னோடனே, அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்றாரு. இப்போ சாப்பிடல, வந்து நீ வந்து சொன்னது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க நீங்கள் சாப்பிட வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுங்க, அப்போ வந்து இவங்களாம் நம்புவாங்கள்ல அப்படின்னோடனே, அப்போ என்னை நீங்களும் சந்தேகப்படுறீங்களாமம்மா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் சந்தேகத்துக்காக சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றதுல என்ன ஆகிடப்போகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு அபி தான் சொல்கிறாள் சாப்பிட சொல்லி. அபிக்கும் தெரியும்ல உங்களை பற்றி யாரும் என்ன எதுவும் சொல்கிறது எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னோடனே, உடனே சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப படி கொடுக்குறாங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லி தூக்கி எறிகிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ தெரியுதா இவன் எப்படிப்பட்ட, ஆமாம் நான் அப்படிப்பட்டவன் தான், எவ்வளோ நாள் தான் நானும் பொறுத்து இருக்கிறது, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், இங்கே பாரு வந்து அஞ்சலி உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எல்லாம் என் தலை எழுத்து உன் கூட வாழணும்னு அப்படின்னு அப்படியே அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடையும். பார்த்தீங்களா இவன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு, இது மட்டும் கிடையாதுக்கா, இவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து அபி வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அஞ்சலி இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க அஞ்சலி.